அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு எங்களோட திங்கட் கலந்துரையாடலின் 13வது அமர்வு. இன்றைக்கு நாங்க கலந்துரையாட போற விஷயம் எங்களோட மூளைக்கு பாலினம் இல்லை என்றது. இதை நாங்க பாலினம் இல்லைன்னு சொன்னா பால் நிலை என்று சொல்லுவோம். அதுக்காக முதல் ஒரு பால் மற்றது பாலினம் இல்லைன்னா பால் நிலை தொடர்பான ஒரு அறிமுகத்தை செய்து கொண்டு நாங்க இந்த அமர்வுக்கு போலாம்னு நினைக்கிறேன். இதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, நாங்க கடந்த கலந்துரையாடல்களை கலந்துரையாடின விஷயம் ஆண் பெண் அவர்களுக்கு இடையில என்ன வேறுபாடு, அது உயிரியல் தொடர்பானதா இல்ல சமூகம் ரீதியான விஷயங்களான்றது ஒரு கலந்துரையாடலுக்கு வந்தது. அதன் அடிப்படையில நாங்க இந்த கலந்துரையாடலை செய்யணும் யோசிச்சிருந்தோம். நாங்கள் பால் அது உயிர் இயல் தொடர்பான ஒரு விஷயம், பயாலஜிக்கல். அதாவது ஒரு ஆண் என்றா அவங்களுக்கு இருக்கிற குரோமோசோம் என்னன்றதை வச்சுக்கொண்டு, பெண் என்றது என்ன குரோமோசோம் நாங்கள் பிறக்கைக்குள்ள எங்களுக்கு வாரது எக்ஸ் எக்ஸ் இருந்தா பெண், எக்ஸ் ஒய் இருந்தா ஆண். அப்ப அந்த அமைவின் அடிப்படையில என்ன செய்யலாம், ஆண் என்றா எப்படி இருப்பாங்க, பெண் என்றா எப்படி இருப்பாங்க என்று நாங்க சமூகத்தால வரையறுத்து இருக்கிற விஷயங்கள் தான் பாலினம். அது பால் நிலை என்றும் சொல்லுவாங்க. சமூகத்தின் பெண்களின் நிலை என்ன, ஆண்களின் நிலை என்ன. அதன் அடிப்படையில நாங்கள் பல விஷயங்களை கலந்துரையாட வேண்டிய தேவை இருக்கு. ஒருவர் ஆணாக பிறக்கிறதுனூடாக அவருக்கு என்ன மாற்றம் ஏற்படுது, ஒரு பெண்ணாக பிறக்கிறதுனூடாக என்ன மாற்றம் ஏற்படுது. உதாரணத்துக்கு நாங்க சொல்ல போனா, ஒரு பெண் தான் கருத்தரிக்கலாம், அவர்தான் பிள்ளைய பெறலாம்ன்றது ஆண்களால செய்ய முடியாத ஒரு விஷயம். இதே சமூகத்தில நாங்கள் பெண்கள் இப்படித்தான் இருக்கணும், ஆண்கள் இப்படித்தான் இருக்கணும், ஆண்கள் என்றா இப்படித்தான் இருப்பினம், பெண்கள் என்றா இப்படித்தான் இருப்பினம். உதாரணத்துக்கு எங்களோட சமூகத்துல ஆண்கள் குடும்ப வேலைகள்ல, குடும்பம் சமையல் தொடர்பான விஷயங்கள்ல பங்கெடுக்காத ஒரு சூழல்ல நாங்க முந்தி இருக்கிற நேரம் எங்களுக்கு இருந்த விஷயம் ஆண்களுக்கு சமைக்க வராது. ஆனா நாங்க ஒரு சமூகத்துல முக்கியமாக ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பார்த்தா பெரிய ஷெஃப் எல்லாமே ஆணா இருப்பினும் தொழில் ரீதியாக சம்பளம் என்ற ரீதியாக வரைக்குள்ள இப்படி ஆண்கள் முன்னுரிமை பெறாங்கன்றதும், பெண்கள் வீடுகள்ல இருக்கிற சமையலறைகளை வந்து சமையலறைகள்லயே தங்கி இருக்கிற ஒரு சூழலும் இருக்கு. அதன் அடிப்படையில தான் இது உண்மையாகவே பெண் ஆண் என்ற ஒரு கட்டமைப்பு அவர்கள் பிறந்ததால வந்ததா இல்ல சமூகத்தால கட்டமைக்கப்பட்டதால வந்ததான்றது ஆரம்ப கட்டத்துல எங்களோட மூளை எப்படி சிறுவராயிருக்க கட்டமைக்கப்படுது, சமூகத்தால எப்படி அந்த மாற்றங்கள் ஏற்படுதுன்ற தொடர்பான கலந்துரையாடல் தான் இன்றைக்கு இருக்க போகுது. நான் இப்ப பால் பாலினம் இல்லைண்டா பால் பால்நிலை தொடர்பான விடயங்களை வச்சுக்கொண்டு ஒரு போல் ஒன்று லான்ச் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதுல நீங்க இயன்ற அளவு உங்களோட விடைகளை தெரிவிங்கோ. அது உண்மையாவே எங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு உங்களுக்கு பால் பாலினை தொடர்பான விஷயம் தொடர்பான உங்களோட அறிவாற்றலை எங்களுக்கு புரிஞ்சு கொள்றதுக்கு உதவும் நினைக்கிறேன். அது இந்த பிரசன்டேஷனுக்கு பிறகு வர்ற கலந்துரையாடலுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த போல் உங்களுக்கு தெரியுதா? ஆம் சிந்தர். இதுல முதலாவது கேள்வி நான் முதல் உதாரணத்துல சொன்ன விஷயம்தான். பெண்கள் கருத்தரிக்கலாம், குழந்தை பெறலாம்ன்றது ஒரு பால் தொடர்பானதா, செக்ஸ் இல்லைன்னு சொன்னா பால் நிலை இல்லைன்னா பாலினம் தொடர்பானதா, ஜெண்டரா. ரெண்டாவது கேள்வி நிறைய எங்கட சமூகத்துல பெண்கள் கூடுதலாக நீள தலைமுடி தலைமயிர் நீளமா இருக்கணும்னு சொல்லி நாங்க எதிர்பார்க்கிறோம். பெண்கள் ரெண்டா மேக்கப் போடணும் என்ற தொடர்பானது ஒரு பால் தொடர்பானதா இல்ல பாலினை பால்நிலை தொடர்பானதா. அடுத்தது நாங்கள் நினைக்கிறோம் கூடுதலான ஆட்கள் ஆண்கள் கூடுதலாக கணிதத்துல மிகவும் ஆர்வமுடையவராக இருப்பார்கள், பெண்கள் வாசிப்பு தொடர்பான விஷயங்களாக இல்ல ஆர்வமாக இருப்பார்கள் என்று நாங்கள் வச்சிருக்கிற சிந்தனை ஒரு பால் தொடர்பானதா இல்ல பால்நிலை தொடர்பானதா. இயன்றளவு இதுக்கான விடைகளை இருக்கிறவங்க 27 பேர் இருக்கிறீங்க. பதிலளியுங்கோ. பதிலளிச்ச பிறகு எங்களோட கலந்துரையாடலுக்கு போகலாம். வளமை போல எங்களோட ஏர்லி சைல்ட்ஹுட் டெவலப்மெண்ட்ல முன் பருவ பிள்ளைகள்ல குழந்தை பருவத்தில் இருக்கிற
எங்களோட செயற்பாடுகள்ல வந்து எங்களுக்கு ஆலோசகராகவும் எங்களோட இன்றைய கலந்துரையாடல்கள்ல வந்து முன் பருவ குழந்தை பருவ தொடர்பான விடயங்கள்ல வந்து பல்வேறுபட்ட அளிக்கைகளை வழங்கியிருக்கிற செல்வரோய் மிஸ் தான் இன்றைக்கும் இந்த கலந்துரையாடலை எங்களுக்கு முன்னெடுத்து செல்ல போகிறார். அதன் அடிப்படையில நாங்கள் இந்த போலியோருக்கா இந்த விடையை பார்த்துட்டு நாங்க போகலாம். 27 பேர் இருக்கிறீங்க, 3 பேர் தான் விட சொல்லியிருக்கிறீங்க. அதன் அடிப்படையில 5 பேர் இதுல யார் வந்து என்ன விட சொல்லியிருக்கிறீங்கன்றது எங்களுக்கு தெரியாது. நீங்க இதுல எத்தனை பேர் இருக்கிறீங்கன்ற அடிப்படையில நாங்கள் இதுக்கான விடையோருக்கா பார்த்துட்டு இதுக்கு போறது மிகவும் ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னும் ஒரு நிமிஷம் கொடுத்துட்டு நாங்கள் எங்களை ஃபேமிலி அடக்க போகலாம். இதுல விடையளித்தவர்கள் அடிப்படையில நான் பார்க்கிறேன். முதலாவது வந்து 7 பேர் வந்து பாலன் சொல்லியிருக்கிறீங்க. பெண்கள் வந்து குழந்தை பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பெண் குழந்தை பெறுறதுன்றது ஒரு உயிர் இயல் தொடர்பான விஷயம். அதனால வந்து அது பாலுக்குள்ள வரும். இதுல 3 பேர் வந்து பால்நிலைன்னு சொல்லியிருக்கிறீங்க. 2வது வந்து சமூகத்தில வந்து நாங்கள் பெண்கள் வந்து மேக்கப் போடுவினம், ஆண்கள் மேக்கப் போடுவினம் என்றது அந்த கருத்து என்றது வந்து ஒரு பால்நிலை தொடர்பானது. எங்களோட சமூகத்துல பொதுவாகவே பார்க்கப்படுறது வந்து பெண்களண்டா மேக்கப் போடுவினம், பெண்களண்டா நீண்ட தலைமயிர் வச்சிருப்பினம் என்றது ஒரு சமூக பார்வை. சமூகத்தால் தீர்மானிக்கப்படுறபடியா அது வந்து ஒரு பால் நிலைக்குள்ள வரும், ஜெண்டருக்குள்ள வரும். அடுத்தது 3வது வந்து இயற்கையாகவே வந்து ஆண்கள் வந்து கணிதத்திலையும் பெண்கள் வந்து வாசிப்பிலையும் கூட இருக்கிறன்றது நாங்கள் சமூக ரீதியாக வச்சிருக்கிற எங்களோட ஒரு மனநிலை. அப்ப அதனால அது வந்து பால்நிலைக்குள்ள வரும். அது வந்து நாங்கள் ஒரு ஆணா பிறந்ததால நாங்கள் கணிதத்தில கட்டிக்காரன்றோ இல்ல பெண்ணா பிறந்தால நாம் வாசிப்பில கட்டிக்காரன்றதோ இல்லை. அது வந்து சமூகத்தால கட்டமைக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கு. இதை வச்சுக்கொண்டு நாங்கள் இன்றைக்கு எங்களோட தலையங்கத்துக்கு போகலாம். அதுல திருப்பியும் நாங்கள் ஒரு ஞாபகப்படுத்த வேண்டியது வந்து மூளை என்றது ஒரு பால்நிலையை கடந்த ஒரு அங்கம். அதை வந்து நாங்க எப்படி கட்டமைக்க போறோம்ன்றது எங்களை பொறுத்து தான் இருக்கு என்ற தொடர்பானதாகத்தான் இருக்க போகுது. மிஸ் நீங்கள் தொடங்க. தேங்க்யூ சிந்து. சாரி, இங்க ஒரு ஃபெஸ்டிவல் ஒன்று நடக்குது சர்ச்சில், அதால கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும் உங்களுக்கு. பேக்ரவுண்ட் ஒன்று கேட்கல மிஸ், தெளிவா தான் இருக்குது. ரைட், ஓகே. நாங்க இன்னைக்கு லாஸ்ட் டைம் எந்த பிரசன்டேஷன்ல வந்த டிஸ்கஷன் சம்பந்தமாகத்தான் நாங்கள் இதை யோசிச்சு சிந்து நானும் இது ஒரு பயனுள்ள டாபிக்கா இருக்குமென்று தெரிவு செய்த நாங்கள் பிரெயின் ஹேஸ் நோ ஜெண்டர். இதுல நாங்க கவர் பண்ற ஏரியாக்கள் வந்து ஏர்லி இயர்ஸ்ல முன்பிள்ளை பருவத்துல எப்படி அறிவாற்றல் விருத்தி அமையுது, சாரி இந்த ஜெண்டர் வந்து எப்படி பிள்ளைகள் இந்த அறிவாற்றல் விருத்தியில தாக்கத்தை ஏற்படுத்துது, ஆரம்ப காலத்துல எப்படி நாங்கள் அவங்களோட இந்த பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கும் இடையில அவங்களோட இந்த டெவலப்மெண்டல் ட்ரெண்ட்ஸ் விருத்தி போக்கை எப்படி நாங்கள் அவதானிக்கிறோம், என்ன மாதிரி இருக்குது, மற்றது அவங்களோட இந்த அறிவாற்றல் விருத்தியில உத்திகளா ஸ்ட்ராட்டஜியா ஆப்டிடியூடா பெரும்பாலும் முக்கியத்துவம் செலுத்துது. மற்றது நியூரோபிளாஸ்டிசிட்டி மூளையின் நெகிழ்வுத்தன்மை இதுல எந்த இடத்துல பிள்ளைகள் இந்த அறிவாற்றல் விருத்தியில செயற்படுது,
ஆர்டிபிஷியல் வைடனிங் எவ்வாறு இந்த செயற்கையாக நாங்கள் இந்த பிள்ளைகளுக்கு இடையே அறிவாற்றல் விருத்தியில இடைவெளியை ஏற்படுத்துறோம் சமூகத்தால. அந்த இடைவெளியை நாங்கள் எவ்வாறு க்ளோஸ் பண்ணலாம், மூடலாம், ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் ஒரே மாதிரியான அறிவாற்றல் விருத்தியை பெறுவதற்கு நாங்கள் எவ்வாறு பெற்றோர்கள் ஆசிரியர்கள் எவ்வாறு செயற்பட வேணும், இதுதான் இதுல கவர் பண்ற டாபிக். ஸோ நாங்கள் இப்ப இந்த பிங்க் அண்ட் ப்ளூ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் என்ற கட்டுக்கதைகளை விட்டு நாங்க அதை விட்டு மூவ் பண்ண வேண்டியிருக்கு. மூவிங் பியாண்ட் த பிங்க் அண்ட் ப்ளூ மைட்ஸ். என்னத்துக்கு? ஏர்லி சைல்ட்ஹுட்ல அவங்களோட மூளை, உயிரியல், நடத்தை என்பனவற்றின விஞ்ஞான விளக்கத்தை புரிந்து கொள்வதற்கு நாங்கள் இதை கடந்து மூவ் பண்ண வேண்டி இருக்குது. பாய்ஸ் மேத்ஸ் மூளை உள்ளவங்க, கேர்ள்ஸ் லாங்குவேஜ் சிறப்பா செய்வாங்க. இப்படி ஒரு கட்டுக்கதை எங்கட மத்தியில இருக்குது, ஒரு நம்பிக்கை. உண்மையில இவங்க வேறுபட்டவங்களா என்றத ஒரு நியூரோ சைக்காலஜிக்கல் அசஸ்மெண்ட், நரம்பியல் சம்பந்தமான உளவியல் கணிப்பு கொண்டு, ஆய்வு கொண்டு 788 பிள்ளைகளை கொண்டு நடாத்தப்பட்ட போது அதன் முடிவில அறிவாற்றல் விருத்தியில இவர்கள் 1% 3% இடையில தான் வேறுபடுகிறார்கள் என்றும், தனியால் வேறுபாடு இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ் தான் அந்த பாலின வேறுபாட்டை விட அதிகமாக அவர்களின் அறிவாற்றல் விருத்தியில தாக்கம் செலுத்துகிறது. அந்த பாலின வேறுபாடு என்பது 1 தொடங்கி 3% தான் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையே இருக்குது என்று இந்த ஆய்வின் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டது. அடுத்ததாக சாரி, ஒருக்கா மூவ் பண்ணதுல நான் ஒருக்கா ஸ்டாப் பண்ணிட்டு எடுக்கிறேன். அடுத்ததாக நான் இதுல பார்ட்டிசிபென்ட்ஸ் 2 மொழியிலும் இருக்கிற விளக்கம் உள்ளவர்களாக இருக்கிறதால 2 லாங்குவேஜையும் நான் இதுல மிக்ஸ் பண்ணி செய்திருக்கிறேன். ஆண் பெண் குழந்தைகளின் மூளைகள் முற்றிலும் வேறுபட்டவையா? சமூகம் சிறுவர்களையும் சிறுமிகளையும் இரு வேறுபட்ட துருவங்களாக பார்க்கிறது. அவர்கள் சிந்திக்கும் விதம், கற்கும் திறன் மற்றும் செயல்படும் முறை ஆகியவை இயல்பிலேயே பிறக்கும் போதே ஆண் பெண் என்ற வித்தியாசத்திலேயே வேறுபட்டவை என்ற பரவலான நம்பிக்கை உள்ளது. ஆனால் தற்போதைய ஆய்வுகள், நவீன அறிவியல் என்ன கூறுகிறது என்று நாங்கள் பார்த்தால், மூளைக்கு பாலினம் இல்லை. அறிவாற்றல் வளர்ச்சி தொடர்பான கட்டுக்கதைகளை உடைப்போம் என்று தற்போதைய நவீன ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. மூளைக்கு பாலினம் இல்லை. முதலாவதாக நாங்கள் பார்ப்போம், இந்த முன்பிள்ளை பருவத்துல அவர்கள் இந்த அறிவாற்றல் விருத்திக்கு என்ன தேவை, அது என்றால் என்ன என்றதை நாங்கள் பார்க்கும் பொழுது, உண்மையிலேயே முன்பிள்ளை பருவத்துல பிள்ளைகள் வளர வளர தங்கள் சூழலை தங்கள் புலன்களாலும் திறன்களாலும் கற்றுக்கொள்ள பழகுகிறார்கள். 5 வயது வரை புலன்களுக்கு தான் முக்கியத்துவம் நாங்கள் கொடுக்கிறோம். சோ அந்த என்னென்ன விஷயங்கள் அதற்கு அறிவாற்றல் விருத்திக்கு பங்களிப்பு செய்கின்றது என்றால், ஞாபகப்படுத்தல், சிந்திக்கும் திறன், கற்றல் திறன், பிரச்சனை தீர்த்தல், மொழி வளர்ச்சி, உலகத்தை புரிந்து கொள்ள, இவையெல்லாம் பிள்ளைகள் இந்த அறிவாற்றல் விருத்திக்கு ஆரம்ப காலங்கள்ல பங்களிப்பு செய்கின்றன. தங்களை சுற்றியுள்ள உலகத்தை எப்படி புரிந்து கொள்கிறார்கள் என்பதை தான் அறிவாற்றல் வளர்ச்சி குறிப்பிடுகிறது. சிந்திக்கும் திறன், கற்கும் திறன், நினைவாற்றல், உலகை புரிந்து கொள்ளல், புலன்கள் மூலம் உலகை புரிந்து கொள்ளல், மொழிகளை பயன்படுத்தல், எவ்வாறு மொழியை பயன்படுத்துகிறார்கள், சிக்கலை தீர்ப்பது.
சோ இந்த விஷயங்கள்ல தான் நாங்கள் ஆண் பிள்ளைகளுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் எவ்வாறு வேறுபாடு காணப்படுகிறது என்பதை நாங்கள் பார்க்க போறோம். இதே இந்த விஷயம் தொடர்பாக ஜெனட் ஹைட்ஸ் என்பவர் 7 மில்லியன் பீப்புளை உள்ளடக்கிய 46 மெட்டா அனாலிசிஸை செய்திருக்கிறார். சோ அதுல 78% ஆய்வுகள் பாலின வேறுபாட்டை விட தனிப்பட்ட ஒவ்வொருவரதும் நடத்தைகளில தான் கூடுதலான வித்தியாசம் இருக்கின்றது. அந்த ஆய்வின் அடிப்படையில அவர் சொல்லுறார், we are more alike than we are different. ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் வேறுபட்டு இருப்பதை விட பெருமளவில் நாங்கள் ஒன்றானவர்களாக ஒத்துழைப்பவர்களாக இருக்கிறோம். இதை பாலின ஒற்றுமை கோட்பாடு என்று சொல்லுகிறார்கள். 78% ஆய்வுல 46 வெவ்வேறு ஆய்வுகளின் முடிவில் 78% ஆய்வுகள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையிலான அறிவாற்றல் வேறுபாடு மிகவும் குறைவு அல்லது முற்றிலும் இல்லை என்பது நிரூபணமாகியுள்ளது. அப்ப என்ன வேறுபாடு இருக்குது என்றால் பாலினங்களை விட தனி மனித வேறுபாடுதான் அங்க கூடுதலாக ஆதிக்கம் செலுத்துகிறது. ஒவ்வொரு பிள்ளையும் எவ்வாறு வளர்கிறது, ஒவ்வொரு பிள்ளைக்கும் இடையில உள்ள தனி மனித வேறுபாடு ஆண் பிள்ளைகளுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் உள்ள அதை விட பல வகைகளில் நாங்கள் ஒத்திருக்கிறோம் என்று அந்த தரவுகள் சொல்கின்றது. அடுத்ததாக பிள்ளைகளுக்கிடையே பொதுவாக எவ்வாறு முன்பிள்ளை பருவத்துல இந்த விருத்தி ஏரியாக்கள்ல பரப்புகள்ல எப்படி வேலை பெண்களுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் இடையான ட்ரெண்ட் போக்கு எப்படி இருக்குதுன்னு நாங்கள் பார்க்கும் பொழுது லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் மொழி விருத்தியில பொதுவாக பெண் பிள்ளைகள் மிக சிறப்பாக இதுல வட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா இருக்கு 100%. சரியா? பெண் பிள்ளைகள் மிகவும் திறமை உள்ளவர்களாகவும் ஆண் பிள்ளைகள் 50% ஹாஃப்ல இருக்குது. அவங்களின் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் வந்து ஸ்லோவாக இருக்குது. அதே போல அட்டென்ஷன் அண்ட் செல்ஃப் ரெகுலேஷன்லும் பெண் பிள்ளைகள் சிறப்பாகவும் ஆண் பிள்ளைகள் ஸ்லோவாகவும் இருக்கிறார்கள். அதே போல ஃபைன் மோட்டர் ஸ்கில்ஸ் நுண்ணியக்க திறன்களிலும் அதே போலதான் இருக்கிறார்கள். ஆனா ஸ்பேஷியல் அண்ட் மெக்கானிக்கல் ஸ்கில் இடம் சார்ந்த திறன்கள்ல பெண் பிள்ளைகள் 50% இருக்கும் பொழுது ஆண் பிள்ளைகள்ல அது வந்து சிறப்பாக இருக்கிறது. இது இவ்வளவும் திறன்களை பற்றி பார்த்தினாங்க. அதற்கு பிறகு ப்ராப்ளம் சால்விங் ஸ்டைல்ல பெண் பிள்ளைகள் வந்து கதைத்து ஒத்துழைத்து செய்ய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவராகவும் ஆண் பிள்ளைகள் ட்ரையல் அண்ட் எரர் அண்ட் பிசிக்கலி உடல் ரீதியாகவும் முயன்று தவறல் முறை மூலமும் பிரச்சனைகளை தீர்க்கும் விதத்தை கையாளுகிறார்கள். பிளே ப்ரிஃபரன்ஸ் விளையாட்டுல அவர்கள் பெண் பிள்ளைகள் நடிக்கிறது, சோசியலாக இணைந்து கொள்றது அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஆண் பிள்ளைகள் ஆக்டிவாகவும் ஒரு ஒப்ஜெக்ட் ஃபோக்கஸ் பிளேயிலும் ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். இவ்வாறு அந்த ஏர்லி சைல்ட்ஹுட் பருவத்துல டெவலப்மெண்டல் விருத்தி திறன்கள்ல இந்த மாதிரி வேறுபாடுகள் பிள்ளைகள்ல காணப்படுகிறது. பொதுவான ஒரு வேறுபாடு. சோ இதை நான் தமிழ்ல போட்டிருக்கிறேன். சிறுமிகள் பொதுவாக சொற்களஞ்சிய பேச்சுத்திறன் முன்கூட்டியே வளரும். இதுல ஆண்களுக்கு ஆரம்பத்தில் குறைந்த வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள். கவனம் செலுத்துறதுல அட்டென்ஷன்ல இவர்கள் அமர்ந்து கவனித்து வழிமுறைகளை பின்பற்றும் திறன் அதிகம். சிறுவர்களுக்கு அதிக உடல் இயக்கமும் உந்துதலும் கொண்டவர்கள், இம்பல்சிவா இருப்பார்கள். நுண்ணியக்க திறனில பெண் கைவிரல்களை பயன்படுத்தி செய்வதில் வரைதல் எழுதுதல் போன்ற திறன்கள் முன்கூட்டியே வளரும். சிறுவர்களுக்கு அது கொஞ்சம் சற்று தாமதமாக வளரக்கூடும். ஆனா இடைவெளி திறனில ஸ்பேஷியல் ஸ்கில்ஸ்ல சிறுமிகள் சராசரியாகத்தான் செயற்படுவார்கள். ஆனா சிறுவர்கள் பொருட்களை உருவாக்குதல், இயற்பியல் சார்ந்த விளையாட்டுகளில் அதிக ஆர்வம் காட்டுவார். சமூக புரிதல்ல உணர்ச்சிகளை பகிர்வதில் பெண் பிள்ளைகள் சிறந்தவர்கள். இவர்கள் உணர்ச்சிகளை வார்த்தைகளை விட செயல்கள் மூலம்தான் அவர்கள் சமூக புரிதலை வெளிப்படுத்துவார்கள். சிக்கல் தீர்த்தலில் இவர்களின் உத்திகள் வந்து கூட்டுறவு மற்றும் உரையாடல். இவை வந்து ட்ரையல் அண்ட் எரர், அது முதல்ல பார்த்துனாங்க. செய்து முயன்று தவறி செய்து பார்த்தலும் மற்றும் உடல் ரீதியான ஆய்வு மூலம்தான் அவர்கள் அந்த சிக்கலை தீர்க்க முயற்சி செய்கிறார்கள். சோ இதன் அடிப்படையில பார்க்க அவர்கள் வேறுபடுகிறார்கள் தான். ஆனா அதுக்கான காரணம் என்ன? இன்றைக்கு
மூளையின் விருத்தியில மூளை வளர்ச்சி வேகத்துல உள்ள வேறுபாடு தவிர திறன் அல்ல. அவர்கள்ட்ட காக்னிட்டிவ் அறிவாற்றல் திறனில வேறுபாடு இல்லை. என்னன்னு சொன்னால் பெண் குழந்தைகளின் மூளையில மொழி தொடர்பான பாசல் ஹெங்கேலியா மொழித்திறன் தொடர்பான மூளை பகுதி அது 3 ஆண்டுகள் முன்னதாகவே முதிர்ச்சி அடையும். ஆண் பிள்ளைகளை விட பெண் பிள்ளைகளுக்கு அந்த மூளையின் பகுதி மொழித்திறனுக்கான மூளையின் பகுதி மொழித்திறன் தொடர்பான மூளையின் பகுதி 3 ஆண்டுகள் முன்னதாகவே முதிர்ச்சி அடையும். அதே போல ஆண் குழந்தைகளுக்கு நினைவாற்றல் தொடர்பான நரம்பு இணைப்புகள் முதலில் உருவாகின்றன. இடைவெளி நினைவாற்றல் ஸ்பேஷியல் அண்ட் மெமரி அந்த திறன்களுக்கான மூளையில் உள்ள நரம்பு இணைப்புகள் முதலில் உருவாகின்றன. சோ இந்த மாதிரி மூளை வளர்ச்சி வேகம் அவர்களுக்கிடையே வேறுபடுவதனால் அவர்கள் வெளிப்படுத்தும் ஆரம்ப காலங்கள்ல அவர்கள் இந்த அறிவாற்றல் விருத்தியில செயற்பாட்டுல வேறுபாடு காணப்படுகிறது. ஆனால் 8 வயதை அடையும் போது இந்த வேறுபாடுகள் மறைந்து இரு பாலாரும் சமமான திறனை அடைகின்றனர். அந்த இடைவெளி இல்லாமல் போகின்றது. ரைட்? சோ வேறுபாட்டுக்கு காரணம் மூளை வளர்ச்சியின் வேகம். ஏனென்றால் ஆரம்ப 5 வயது வரை 90% மூளை வளர்ச்சி ஏற்படுகிறது. அந்த மூளை வளர்ச்சியின் வேகத்துல உள்ள வேறுபாடு அவர்கள் இந்த அறிவாற்றல் திறன்கள்ல வேறுபாட்டை வெளிப்படுத்துகின்றன. சோ உதாரணமாக நாங்கள் ஒரு சொல் சரளமான ஒரு சோதனை வைத்த பொழுது பெண் பிள்ளைகள் சிறப்பாக செயற்படுறார்கள். அதுக்கு காரணம் அவங்களோட உத்தி, அவங்க அந்த சொற்களை கண்டுபிடிக்கிறதுக்கான பயன்படுத்துற உத்திகள். ஆண் பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள், ஒரு கிளஸ்டருக்கு இப்ப ஃபார்ம் அனிமல்ஸ் அதுக்குள்ளேயே சுத்தி கொண்டு அதுகளின் பெயர்களை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனா ஃபீமேல் ஸ்ட்ராட்டஜி என்னன்னா அவங்க ஒன்றுல இருந்து இன்னொன்றுக்கு விரைவாக ஸ்விட்ச் பண்றாங்க, மாத்துறாங்க. ஃபார்ம் அனிமல்ஸ்ல இருந்து சில பேர்கள் ஜூவில் இருக்கிற அனிமல்கள் சில பேர்கள், வீட்டுல வளர்க்கிற அனிமல் சில பேர்கள் அவங்க தங்களோட ஸ்ட்ராட்டஜிய மாத்தி கொள்றார்கள். சோ இவங்க ஒரு வகைக்குள்ளேயே ஒரு கேட்டகரிக்குள்ளேயே நின்று பெயர்களை தேடுவதால இவர்களால அந்த குறிப்பிட்ட நேரத்துல கூடிய அளவு சொற்களை வெளிப்படுத்த முடியாது. இது அங்க உத்திகளின் வேறுபாடுதான் அவர்களின் வெளிப்பாட்டுக்கு காரணமாக இருக்கிறது. அப்படி இருந்த பொழுதும் இங்க அந்த ஓவர்ஆல் வேரியன்ஸ் 1 to 3% காணப்படுது. அப்படி இருந்தாலும் அதுல வேறுபாடு 1 தொடங்கி 3%. சோ இதை நான் தமிழ்ல போட்டிருக்கிறேன். இடம் சார்ந்த நகர்வு, ஒரு இடத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான நகர்வில பெண் பிள்ளைகள் என்ன பயன்படுத்துறார்கள்னா லேண்ட்மார்க், இங்க என்ன இருக்குது, சர்ச் இருக்குது, போஸ்ட் ஆபீஸ் இருக்குது, அப்படியான அடையாளங்களை பயன்படுத்தி தான் அவர்கள் இடந்த வழித்தடத்தை கண்டுபிடிக்கிறார்கள். ஆனா ஆண் பிள்ளைகள் ஜியோமெட்ரிக்கல் இன்ஃபர்மேஷன், வடிவியல் தகவல்களை, எந்த ஆங்கிள், இடது பக்கம் வலது பக்கம் எத்தனை கோணத்துல போகுது, அவ்வாறான தகவல்களை பயன்படுத்தித்தான் அவர்கள் இடம் சார்ந்த ஒரு இடத்தை வழித்தடத்தை கண்டுபிடிக்கிறார்கள். ஆனால் இரண்டும் சமமான வெற்றியை தருகின்றன. இங்க அதே மாதிரி நாங்கள் முன்னர் பார்த்த மாதிரி சொல் சரளத்துல பெண் பிள்ளைகள் கேட்டகரி சுவிட்சி இலகுவாக பண்ணை விலங்குகள், உயிரியல், பூங்கா விலங்குகள் என்று மாறி மாறி அதுக்குள்ள மாறி அந்த பெயர்களை சொல்கிறார்கள். ஆனா ஆண் பிள்ளைகள் ஒற்றை பிரிவில் ஆழமாக தேடுகிறார்கள். ஃபார்ம் அனிமல்ஸ் என்று மட்டும் வச்சுக்கொண்டு அதுக்குள்ள உள்ள பெயர்களை தேடுகிறார்கள். சோ பெண் குழந்தைகள் இந்த உத்தியால் அதிக சொற்களை கண்டறிகிறார்கள். அப்ப பிள்ளைகளுக்கு அறிவாற்றல் திறன் ஒன்றுதான். அதே நேரம் அவர்களின் ஸ்ட்ராட்டஜி, வியூகங்கள், உத்திகள் வேறுபடும் பொழுது அவர்களின் வெளிப்படுத்தல் பெர்ஃபார்மன்ஸ் வித்தியாசமாக இருக்கிறது. சோ ஆண் பிள்ளைகள்ல இந்த நாங்கள் முன்னரே பார்த்த மாதிரி விஷுவல் ஸ்பேஷியல் இன்டிகிரேஷன், 3-4 வயசு பிள்ளைகள் அவர்களுக்கு அந்த 3 dimensional மென்டல் ரொட்டேஷன் அதுல விரைவாக அவர்கள் வளர்ச்சி அடைகிறார்கள். மற்றது நவிகேஷன், வழித்தடத்தை கண்டுபிடித்தல், இடைவெளிக்கான காரணத்தை கூறுதல், இதுகளிலும் அவர்கள் திறமையுள்ளவர்களாக இருக்கிறார்கள். இதுக்கு காரணம் நியூரோலஜிக்கல் கனெக்டிவிட்டி, நரம்பிணைப்புகள் இந்த உருவாகிற வீதம் ஏர்லி மேல் பிரெயின்ல ஆரம்ப காலத்துல உள்ள ஆண் பிள்ளைகளின் மூளை விருத்தியோட பாசிட்டிவ்லி கோரிலேட்டட். என்னென்ன
ஒர்க்கிங் மெமரியும் ஸ்பேஷியல் ப்ராப்ளம் சால்விங் எக்ஸிகியூஷனும் இது ஆண் பிள்ளைகள்ல விரைவாக வளர்ச்சி அடையுது. அது இந்த விடயங்களோட பாசிட்டிவாக கோரிலேட் பண்ணி இருக்குது. இதற்கு காரணம் ஆண் பிள்ளைகள் பொதுவாக வெளியில போய் விளையாடுவதால அவர்களுக்கு இந்த எதிர்கொள்ற பிரச்சனைகளை சோர்றதும் ஒர்க்கிங் மெமரியும் விரைவாக ஆழமாக அவர்கள் இந்த மூளையில விருத்தி ஆகுது. அதோட இன்னொன்று, பெரியவர்கள் எவ்வாறு ஆண் பிள்ளைகளோடும் பெண் பிள்ளைகளோடும் கதைக்கிறார்கள். பெரியவர்கள் தங்களை அறியாமலே ஆண் பிள்ளைகளோடு விளையாடும் பொழுதோ அல்லது அவர்களை வெளியில கூட்டி செல்லும் பொழுதோ அப் டவுன் இன்சைட் அரவுண்ட் என்று என்ன மாதிரி ஸ்பேஷியல் லாங்குவேஜ் இடைவெளி தொடர்பான சொற்களை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். ஏனென்றால் கூடுதலாக ஆண் பிள்ளைகள் பொருட்களை கட்டமைக்கிறது, பில்டிங் பிளாக்ஸ், மற்றது வாகனங்கள், இவற்றையெல்லாம் கொண்டு விளையாடும் பொழுது அவர்கள் இந்த சொற்களை அவர்களை அறியாமலே பயன்படுத்தும் பொழுது பயன்படுத்துகிறார்கள். இது அவர்களின் ஜியோமெட்ரிக் ப்ரோசஸிங் கணிதம் தொடர்பான செயல்முறைக்கு வழிகோலுகிறது. வேர்பலி இவர்கள் இந்த கதைக்கிற சொற்கள் அதில அவர்கள் இலகுவாக புரிந்து கொள்றதுக்கு எதிர்காலத்துல வழிகோலுகிறது. அதே நேரம் இதே பெரியவர்கள் பெண் பிள்ளைகளோட கதைக்கும் பொழுது சோசியோ இமோஷனல் வேர்ட்ஸ், என்ன மாதிரி மன எழுச்சி சார்ந்த, சமூகம் சார்ந்த, ரோல் பிளே, ஆக்டிவிட்டி அக்சலரேட்டிங் சோசியோ இமோஷனல் மைல்ஸ்டோன்ஸ், அந்த சொற்களை தான் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். ஆனா எங்களுக்கு தெரியும், பிரெயின் நாங்க கடந்த காலங்கள்ல எங்களோட பிரசன்டேஷன்ல பார்த்து நாங்கள் எவ்வளவுக்கு தரமான சொற்களை ஒகாபுலரிய பேரண்ட்ஸும் ஆசிரியர்களும் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார்களோ அதை மீள அந்த பிரெயினில நரம்பு இணைப்புகளை ஏற்படுத்துறதுனால அவர்கள் அதுல சிறந்தவர்களாக விளங்குகிறார்கள். The brain builds pathways based on the vocabulary it is fed. அப்ப பாய்ஸோட ஸ்பேஷியல் லாங்குவேஜையும் கேர்ள்ஸோட கோஆபரேட்டிவ் லாங்குவேஜையும் யூஸ்வலி பேரண்ட்ஸ் பயன்படுத்துறதுனால அவர்கள் அந்த திறன்களை உடையவர்களாக இருக்கிறார்கள். இதுல முக்கியமாக நாங்க பார்த்தோம்னா உயிரியல் ஒரு சிறிய அடித்தளத்தை உருவாக்கும் பொழுது அனுபவம், விளையாட்டு, சமூக எதிர்பார்ப்புகள் தான் இந்த சிறு வயதுல உள்ள மூளையின் நரம்பியல் நெகிழ்வு தன்மையின் மூலம் மூளையின் விருத்தியை தீர்மானிக்கிறது. ஆரம்ப கால அறிவாற்றல் திறன்கள் சூழலால் வலுப்படுத்தப்படுகின்றன. மூளையின் நெகிழ்வு தன்மை காரணமா மூளை ஒரு என்னென்னத்தை நாங்கள் அவர்களுக்கு கொடுக்கிறோமோ, என்ன மாதிரியான பாதையை நாங்கள் அவர்களுக்கு காட்டுறோமோ அதுல மீள அவர்கள் போவதன் மூலம் அவர்கள் அந்த வளர்ச்சியில அதுல சிறப்பானவர்களாக விளங்குகிறார்கள். சமூகம் மற்றும் விளையாட்டு ஆகியவை குழந்தைகளின் பாலின கருத்துக்களை ஆழமாக வடிவமைக்கின்றன. இப்ப நாங்க மேல சொன்ன மாதிரி ஒரு மூளைக்கு ஒரு பயாலஜி ஒரு உயிரியல் காரணிகள் ஒரு குறிப்பிட்ட நடத்தைய சிறிய ஆரம்ப உந்துதலை தருகின்றன. என்ன சொன்ன நாங்கள் 3 வருடம் முன்னரே பிள்ளைகளுக்கு மொழி வளர்ச்சி இருக்குது, பெண் பிள்ளைகளுக்கு. அந்த உந்துதல் இருக்கும் பொழுது பெரியவர்கள் அதை திசை திருப்புகிறார்கள். எவ்வாறு? ஆண் பெண் என பிரித்து பொம்மைகளை வழங்குகின்றனர். அப்ப அந்த பிள்ளை என்னத்தோட விளையாடும்? பெண் பிள்ளை பொம்மைகளோடும் ஆண் பிள்ளைகள் காரோடும் விளையாடுவார். சோ தினசரி அவர்கள் அதே மாதிரியான விளையாட்டுகள்ல ஈடுபடுவார். அப்பொழுது என்ன நடக்கும்? மூளையில அந்த நரம்பியல் பாதைகள் வலுவடைந்து பழக்கமாக மாறுகின்றன. இப்ப நாங்கள் எண்ணத்தை கொடுக்கிறோம், எண்ணத்துல பிள்ளை விளையாடுது, தொடர்ச்சியாக ஈடுபடுது. இதுதான் அங்க இந்த மூளையின் நரம்பியல் பாதைகளை வலுவடைய காரணமாகிறது. ஆகவே சுற்றுச்சூழல் உயிரியல் போக்குகளை நிஜமாகவே வடிவமைக்கும். உயிரியல் போக்கு ஒரு அடித்தளத்தை கொடுத்தாலும் அந்த மூளையின் நெகிழ்வு தன்மையின் அடிப்படையில மூளையை வடிவமைக்கிறது எது? சுற்றுச்சூழலாக இருக்கிறது. சோ உதாரணமாக இந்த மாதிரி பொம்மைகளோட பிள்ளைகள் விளையாடும் பொழுது அவர்கள் அதை ஒரு பிள்ளையாக நினைச்சு உணர்வு பூர்வமாக கவனிக்கிறார்கள். அவர்கள் இந்த மன எழுச்சி சார்ந்த திறன்கள் வீழ்ச்சி அடையும். அதே நேரம் அதோட கதைச்சு கொள்ளுவார்கள். அவர்கள் இந்த மொழி திறன் வளர்ச்சி அடையும், சுய கட்டுப்பாடு வளர்ச்சி அடையும்.
அதே நேரம் கட்டமைக்கும் பொம்மைகள் வாகனங்களோடு அவர்கள் விளையாடும் பொழுது இடம் சார்ந்த சிந்தனை, யந்திரவியல், உடல் இயக்கம் அதோட விளையாடும் பொழுது அவர்கள் சும்மா இருந்து விளையாட முடியாது, அவர்களின் உடல் இயக்கம். சோ பொம்மைகள் எவ்வாறு மூளையை வடிவமைக்கின்றன. அப்ப பொம்மைகள் வெறும் விளையாட்டு பொருட்கள் அல்ல, அவை குறிப்பிட்ட மூளை திறன்களுக்கான பயிற்சி கருவிகள். இப்ப நாங்க பார்த்ததன் அடிப்படையில அடித்தளத்தை அமைக்கிறது எது? பயாலஜி, பிரெயின் மெச்சுரேஷன், பெண் பிள்ளைகளின் மூளை முதிர்ச்சி அடைகிற காலம், அதே போல ஹோமோன்ஸ் ஆக்டிவிட்டி லெவல்ஸ், ஆண் பிள்ளைகளுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் உள்ள வேறுபாடு ஒரு கொஞ்சம் சிறிதளவுல இருக்குது பயாலஜின்ற. ஆனா அந்த இனிஷியல் ஸ்டார்டிங் லைன மூளையின் நெகிழ்வுத்தன்மையினால பெரிதாக்குவது அல்லது மூளைய நெகிழ்வுத்தன்மையின் அடிப்படையில அதை உருவாக்குவது, கட்டமைப்பது, ஒரு சிப்பி போல அதை உருவாக்குவது என்னன்னு சொன்னால் பெற்றார்ந்த தெரிவுகள், என்னென்ன விளையாட்டு பொருட்களை அவர்களுக்கு கொடுக்கிறார்கள், கலாச்சாரத்துல என்ன எதிர்பார்க்கப்படுது, இதன் அடிப்படையில மூளை மூளையின் நெகிழ்வுத்தன்மைக்கு ஏற்ப அவர்கள் மூளை உருவாக்கப்படுகிறது. அப்ப உயிரியல் ஒரு அடித்தளத்தை அமைத்தாலும் சூழல் தான் இன்புட்ஸ், உள்ளீடை கொடுக்கிறதன் மூலம் அவர்கள் இந்த மூளை விருத்திக்கு அட்டிவாரம் எடுக்கின்றது. சோ இங்க அந்த எதிர்பார்ப்புகள் வேறுபடும் பொழுது என்ன நடக்கும்? ஏற்கனவே நாங்கள் பார்த்த மாதிரி ஆண் குழந்தையிடம் மேலே கீழே உள்ளே போன்ற இடம் சார்ந்த மொழியையும் பெண் குழந்தைகளிடம் உணர்வுகள் சார்ந்த மொழியையும் பெரியவர்கள் பயன்படுத்துகின்றனர். விளையாட்டு பொருட்கள் வழங்கப்படும் பொழுது வெவ்வேறு அறிவாற்றல் திறன்களை தோடுகின்றன. பிளாக்ஸ கொடுக்குறாங்க ஆண் பிள்ளைகளுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு டோல்ஸ கொடுக்குறாங்க, ரைட்? சமூக எதிர்பார்ப்பு, கணிதம் ஆண்களுக்கானது என்ற போன்ற சமூக நம்பிக்கைகள் குழந்தைகளின் தன்னம்பிக்கையை, மூளை இணைப்புகளையும் பாதிக்கின்றன. அப்ப நரம்பியல் நெகிழ்வுத்தன்மை எங்களுக்கு தெரியும், 5 வயது அட்லீஸ்ட் 8 வயது வரை மூளை என்னத்தை நாங்கள் வழங்குறோமோ, என்ன அனுபவங்களை பிள்ளைக்கு வழங்குறோமோ அதன் அடிப்படையில தான் மூளை வடிவமைக்கப்படுகிறது. அப்ப இந்த மூளையை வடிவமைக்கிறதுல சூழல் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இது ஒன்று. அடுத்தது, பிள்ளைகள் தங்கள் பாலினத்தை எவ்வாறு அறிந்து கொள்கிறார்கள். 3 வயது வரை பிள்ளைகள் தங்களோட வெளித்தோட்டத்தை பாவித்தும் உடைகளை பாவித்தும் இவர் போய் கேர்ள் என்று அறிந்து கொள்கிறார். 4-5 வயதுல அவர்களுக்கு தெரியுது பாலினம் மாறாதது, ஒரு போய் ஒரு மனிதனாகத்தான் வருவார். 5 வயதுல அவர்கள் பாலினத்தின் கன்சிஸ்டன்சிய உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இது உடையோ மயிரோ விளையாட்டு சாய்ஸோ இதெல்லாம் தாண்டி ஜெண்டர் மாறாதது என்றதை உணர்ந்து கொள்கிறார்கள். 3 வயதுல பாலினத்தை வெளித்தோட்டத்தின் அடிப்படையில பெயரிட அடையாளம் காண முடிகிறார்கள். 4-5 வயதுல பாலினம் நிலையானது என்பதை உணர்கிறார்கள். பாலினம் 5 வயசுக்கு மேல பாலினம் மாறாதது, எது சார்பாகவும் அது மாறாதது என்பதை புரிந்து கொள்கிறார்கள். சோ பாலினத்தை புரிந்து கொள்வதும் ஒரு தனித்துவமான அறிவாற்றல் மைல்கல். சோ ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள், அதுவும் பிள்ளைகள் குழந்தைகள் பாலினத்தை வெறுமனே கவனிப்பதில்லையா, மூளை முதிர்ச்சி அடையும் பொழுது நிறுவப்பட்ட அறிவாற்றல் மாதிரிகளின் அடிப்படையில் அவர்கள் தங்கள் பாலின புரிதலை தீவிரமாக உருவாக்குகிறார்கள். இதுவும் ஒரு சுறுசுறுப்பான அறிவாற்றல் செயல்முறை, அறிவாற்றல் திறனின் வளர்ச்சியை தான் இது குறிக்கிறது என்று குறிக்கிறார். இது இன்னொரு விடயம். அடுத்ததாக நாங்க பார்ப்போம் ஆர்டிபிஷியல் வயடனிங். சோ சமூகத்தால, பெற்றோரால, ஆசிரியரால குறிப்பாக செயற்கையாக பிள்ளைகளின் அறிவாற்றல் திறன்களுக்கு இடையே இடைவெளியை ஏற்படுத்துகிறார்கள். உதாரணமாக ஆரம்ப காலங்கள்ல பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் பாடசாலைக்கு போகும் பொழுது அவர்கள்ட்ட கணித திறன்கள் எல்லாமே அவர்களுக்கு இடையே சமமாக இருக்கிறது. பேரண்டல் ஓவர் எஸ்டிமேஷன் ஆஃப் பாய்ஸ், பேரண்ட்ஸ் பாய்ஸ் கணிதத்துல சிறந்தவர்கள் என்றும் பெண் பிள்ளைகள் கணிதத்துல சிறப்பாக செய்ய மாட்டார்கள் என்ற ஒரு ஸ்டீரியோடைப் த்ரெட்டை கொடுக்கறதுனால
என்ன நடக்குது? பெண் பிள்ளைகள் இயல்பாகவே தாங்களாகவே கணிதத்துல தாங்கள் குறைவானவர்கள் என்ற ஒரு கணித பதட்டம் அவர்களுக்கு 2ஆம் வகுப்புல ஆரம்பிக்கிறது என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. அதே நேரம் இன்னொரு முடிவையும் சொல்கிறார்கள். யூகேல மேத்தமெட்டிக்ஸ் ப்ரொஃபசர்ஸ் 94% மாணவர்கள் மென் என்று ஆண்கள் என்று குறிக்கப்படுது. இந்த பேரண்டல் ஓவர் எஸ்டிமேஷன் ஆண்களை உருவாக்குவதையும் பெண் பிள்ளைகளுக்கு கணித பதட்டத்தையும் உருவாக்குது. சோ இது செயல் ஆர்டிபிஷியலாக நாங்கள் உருவாக்குற இடைவெளி. நாங்க பார்த்தோம்னா கணிதத்திறன் பள்ளியில் தான் தொடங்குது. அதுல உள்ள இடைவெளி ஆரம்பத்துல பிள்ளைகள் செல்லும் பொழுது சமமாக ஆண் பெண் குழந்தைகளுக்கிடையே சமமாக உள்ளது. சிக்கல் எங்கு தொடங்குகிறது என்றால் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சிறுவர்களின் கணிதத்திறனை மிகப்படுத்தி மதிப்பிடுகின்றனர். அப்படி மதிப்பிடும் பொழுது ஈவன் வீட்டிலேயே அண்ணா நல்லா செய்வார், நீ குறைவா செய்வார் என்று அவர்கள் பெற்றோர்கள் மதிப்பிடும் பொழுது சிறுமிகள் தங்கள் திறன்களை தாங்களே குறைத்து மதிப்பிட தொடங்கும். இதனால் அவர்களுக்கு தாங்கள் கணிதத்துல சிறப்பாக செய்வோமா மாட்டோமா என்ற ஒரு கணித பதட்டம் உருவாகிறது. இதற்கு உண்மையான காரணம் தவறான சமூக பிம்பங்கள், பெற்றோரின் குறைவான எதிர்பார்ப்பு, மகன்களை விட மகள்களின் கணித திறனை குறைவாக மதிப்பிடுதல், சுய மதிப்பீடு. இதன் காரணமாக பிள்ளைகள் தமது சொந்த திறமையின் மீது நம்பிக்கையை இழக்கிறார்கள். இப்ப கணித பதட்டம் மற்றும் கற்றல் பின்வடைவு 2ஆம் வகுப்புல தொடங்குது அவர்களுக்கு. இது உயிரியல் குறைபாடு இல்ல, சமூகத்தினால உருவாக்கப்படுற அழுத்தம். சோ இதுல சமூக பிம்பங்களின் கண்ணுக்கு தெரியாத சுமை. ஒரு கல்லூரி கணித தேர்வில் நடத்தப்பட்ட ஆய்வுல முதல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டது, தேர்வில் பாலின வேறுபாடுகள் வெளிப்படும் என்று கூறப்பட்ட போது அந்த எதிர்பார்ப்பின் சுமையால் பெண்கள் குறைவான மதிப்பெண் பெற்றனர். இதுவே முற்றிலும் சமமான தேர்வு, ஆண் பெண்களுக்கு இடையில எவ்வித வேறுபாடும் இல்லாத ஒரு சமமான தேர்வு என்று குறிப்பிடும் பொழுது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எவ்வித மதிப்பெண்ணிலும் வேறுபாடு இருக்கவில்லை. சோ இது எல்லாம் சமூக பிம்பங்களினால் ஏற்படுத்தப்படுற ஒரு தெரியாத, கண்ணுக்கு தெரியாத சுமையாக பெண் பிள்ளைகள் மீது ஏற்படுத்தப்படுகிறது. சோ இதை நாங்க முதலே பார்த்த மாதிரி இதுல திரும்ப சமரைஸ் பண்ணி சொல்லி இருக்கு. மென்டல் ரொட்டேஷன், அதாவது கண்ணாளர் இடங்களை காண்பதுல ஐ ட்ராக்கிங் 3 டைமென்ஷன்ல இதை நாங்க பார்க்க ஆண் பிள்ளைகள் சிறப்பாக செய்கிறார்கள். இதுல வேர்ட் ஃப்ளூவன்சில ஒரு சிங்கிள் கேட்டகரியில ஆழமாக அவர்கள் தேர்றதால பெண் பிள்ளைகள் கேட்டகரியை மாத்தி தேர்றதால அவர்கள் வேர்ட் ஃப்ளூவன்சில பெண் பிள்ளைகள் சிறப்பாக செய்கிறார்கள். நேவிகேஷன்ல பிள்ளைகள் லேண்ட்மார்க்கை பயன்படுத்தி செய்கிறார்கள் பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் ஜியோமெட்ரிக்கல் ரூட்டை பயன்படுத்துகிறார்கள். சோ இதுல ஆனா 2 பேருமே ஒரே உத்திய வற்புறுத்தப்படும் பொழுது when forced to use only one, both perform equally well. சோ வித்தியாசமான உத்திகளை கையாளும் பொழுது அவர்கள் இந்த பெர்ஃபார்மன்ஸ்ல வித்தியாசம் ஏற்படுகிறது. ஆனா ஒரே விதமான உத்தியைத்தான் கையாள வேண்டும் என்று அவர்களுக்கு வலியுறுத்தப்படும் பொழுது அவர்கள் இந்த விஷயங்கள்ல அவர்கள் இந்த பெர்ஃபார்மன்ஸ் சமமாக இருக்குது. சோ ஸ்ட்ராட்டஜி ஓவர் ஆப்டிடியூட், பிள்ளைகள் இந்த ஆப்டிடியூட்ல அவர்கள் பயன்படுத்துற உத்திகளினால அவர்கள் இந்த பெர்ஃபார்மன்ஸ்ல வேறுபாடு காணப்படுது. சோ வேறுபட்ட முடிவுகள், அவர்கள் இந்த செயற்பாடுகள்ல ஏற்பட வேறுபட்ட முடிவுகள் உயிரியலால் அல்ல உத்திகளால் ஏற்படுகின்றன. ரைட்? அப்ப அடையாளங்கள் மூலம் காண்றது பெரும்பாலும் பெண்கள், வடிவியல் மூலம் காண்றது பெரும்பாலும் ஆண்கள். மற்றது கண்காணிப்பு ஐ டிராக்கிங் ஆய்வுகள், இடைவெளி மற்றும் சிக்கல் தீர்க்கும் பணிகளில் ஆண்களும் பெண்களும் வெவ்வேறு உத்திகளை பயன்படுத்துவதை காட்டுகிறது. ஒரே உத்தியை மட்டுமே பயன்படுத்த கட்டாயப்படுத்தும் போது இரு பாலாரும் சமமான திறனை வெளிப்படுத்துகின்றனர். அவர்களிடையே எந்த வேறுபாடும் இல்லை. இப்பொழுது சமூக பார்வையின் மறுபக்கம் சிறுவர்களின் வீழ்ச்சி. ஏன் இந்த கற்றல்ல சிறுவர்களின் வீழ்ச்சி ஏற்படுகிறது என்றால், தற்போதைய நிலை இங்கிலாந்தில் பொது தேர்வுகளில் ஆண்களை விட 10% அதிகமான பெண்கள் சிறந்த தேர்ச்சி அடைகின்றனர். உலகளாவிய அளவிலும் சிறுவர்கள் வீட்டு பாடம் செய்வதற்கு குறைந்த நேரத்தையே செலவிடுகின்றனர். இது தற்போதைய நிலை. அதற்கான காரணம் ஆண்மை குறித்த தவறான சமூக கட்டமைப்பு. படிப்பில் ஆர்வம் காட்டுவது ஆண்மைக்கு எதிரானது என்ற நண்பர்கள் குழுவின்
அழுத்தம் சிறுவர்களை கல்வியிலிருந்து திசை திருப்புகிறது. சோ இப்ப நாங்கள் பாலின சமத்துவம் உள்ள நாடுகளை நாங்கள் பார்த்தோம் என்றால் அங்க ஆண் பிள்ளைகளுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் இடையே எந்தவித வேறுபாடும் வீட்டிலேயோ பெற்றாரிடமோ பாடசாலையிடமோ இல்லாத பொழுது அங்கு இருபாலாரின் கல்வி சாதனைகளுக்கும் இடையிலான இடைவெளி மிக குறைவாக உள்ளது. உதாரணமாக ஸ்வீடன்ல எல்லாம் சமூக சமத்துவமே இந்த மூளைக்கான தீர்வு. பாலின வேறுபாட்டால் பிள்ளைகளிடையே அறிவாற்றல் விருத்தியில மாறுபாடுகள் இல்லை. என்னத்தால ஏற்படுகிறது? சமூக சமத்துவமின்மையால ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் பெற்றோர் ஆசிரியர்கள் சமூகம் வேறுபட்ட முறையில் நோக்குகின்றது. வேறுபட்ட முறையில் அவர்களுக்கான அனுபவங்களை வழங்குகின்றபடியால் அந்த அவர்களின் ஆற்றல்கள் அறிவாற்றல் விருத்தி வேறுபட்டு இருக்கிறது. பாராளுமன்றத்தில் பெண்களின் பிரதிநிதித்துவம் மற்றும் சமூக சமத்துவம் அதிகம் உள்ள நாடுகளில் மாணவர்களுக்கிடையான கணிதம் மற்றும் கற்றல் இடைவெளி முற்றிலும் மறைந்து விடுகிறது. சோ அறிவாற்றல் திறன்கள்ல ஆண் பிள்ளைகளுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் இடையில் காணப்படும் வேறுபாடுகள் உள்ளார்ந்த திறமையால் அல்ல. இவர் திறமை இதுல கூடினவர் அதுல குறைந்தவர் என்றது சமூகம் அவர்களை பார்க்கும் விதத்தினாலேயே ஏற்படுகின்றது. இதை நாங்கள் எவ்வாறு இந்த வேறுபாட்டை குறைக்கலாம்? சோ அவர்கள் ஒரு ஆய்வில ஒரு ஸ்பேஷியல் இடைவெளி திறனில நாங்கள் ஏற்கனவே பார்த்த நாங்கள் பெண் பிள்ளைகள் அவரை சராசரியாகவும் ஆண் பிள்ளைகள் சிறப்பாகவும் செய்கிறார்கள். சோ அதுக்கான ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் 10 hours ட்ரைனிங்க கணனியில கொடுத்த பொழுது ஆரம்பத்துல இதுல ஆண் பிள்ளைகளுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் இடையே விசிபிளாக கண்ணுக்கு தெரிகிற வகையில பெரிய ஒரு ஆற்றுகைகள் இந்த கேப் இருக்குது. ஆனா 10 மணித்தியால ட்ரைனிங்குக்கு பிறகு அந்த கேப் இல்லாம போகுது. ஆண் பிள்ளைகளுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் இடையே அந்த பயிற்சியை வழங்கிய பிறகு இல்லாமல் போகின்றது. சோ இது மெடல் ஆஃப் ஆனர் என்ற வீடியோ கேம். அது முன்னுக்கு சொன்னதுதான். வெறுமனே 10 மணி நேர கணனி விளையாட்டு பயிற்சிக்கு பிறகு இருபாலாருக்கும் இடையில உள்ள இடைவெளி மறைந்து விடுவது என்றால் இது மரபணுக்களால் முடக்கப்பட்டவையா? இல்லை, இது சமூகத்தினால உருவாக்கப்படுறது. நாங்கள் பயிற்சியின் மூலம் அந்த இடைவெளியை மூட முடியும். சோ அதே போல நாங்கள் வேற என்ன ட்ரைனிங்க கொடுக்கலாம்? எங்கெங்க பிள்ளைகளுக்கு ஆண் பிள்ளைகளுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் இடையே குறைபாடு இருக்கிறது. ஸ்பேஷியல் அண்ட் ப்ராப்ளம் சால்விங்ல ஆண் பிள்ளைகள் சிறப்பாக செயல்படுறார்கள். அதுக்கு நாங்க பில்டிங் பிளாக்ஸ், 3 dimension பசில்ஸ், சோர்ட்டிங் கேம்ஸ், அவுட்டோர் எக்ஸ்ப்ளோரேஷன் இதை செய்வதன் மூலம் பெண் பிள்ளைகளையும் அதுல சிறப்பானவர்களாக மாற்றலாம். அதே போல லாங்குவேஜ் ஃப்ளூவன்சியில பெண் பிள்ளைகள் சிறப்பாக செயல்படுறார்கள். நாங்கள் ஆண் பிள்ளைகளுக்கும் அதே பயிற்சிகளை ஸ்டோரி டெல்லிங், சிங்கிங் அண்ட் பப்பட் பிளே இதை எல்லாத்தையும் வழங்குவதன் மூலம் இருபாலாருக்கும் இடையில் உள்ள வேறுபாட்டை நாங்கள் குறைக்கலாம். அதே போல போக்கஸ் அண்ட் செல்ஃப் ரெகுலேஷன். சோ கவனம் எடுத்து சுய கட்டுப்பாடோட செயற்படுறதுல பெண் பிள்ளைகள் சிறப்பாக செயற்படுறார்கள். அப்ப ஆண் பிள்ளைகளுக்கும் அதை கொண்டு வருவதற்கு நாங்கள் மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ், டர்ன் டேக்கிங் கேம்ஸ், ரூட்டீன் பேஸ்ட் ஆக்டிவிட்டிஸை நாங்கள் பயன்படுத்துவதன் மூலம் இந்த விளையாட்டுகள் அவர்களுக்கு இடையில் உள்ள இடைவெளியை குறைப்பதும் மூளையை விருத்தி செய்வதற்கும் பயன்படுது. சோ எல்லா குழந்தைகளுக்கும் இதுல அதேதான் தமிழ்ல சொல்லப்பட்டிருக்குது. எல்லா குழந்தைகளுக்கும் அவர்களின் பாலினம் எதுவாக இருந்தாலும் இவ்வாறான பயிற்சிகளை வழங்குவதன் மூலம் அவர்களின் அறிவாற்றல் திறனை சமமாக உருவாக்க முடியும். ஆண் பிள்ளையாக இருந்தான பெண் பிள்ளையாக இருந்தான எல்லாவற்றிலும் சமமான வாய்ப்புகளை நாங்கள் வழங்க வேண்டும். சோ யூனிசெஃப் வழிகாட்டுதல் என்ன சொல்லுகிறது? அனைத்து குழந்தைகளும் அவர்களின் முழுத்திறனை அடைய செய்வது பெற்றோரினதும் ஆசிரியர்களினதும் சமூகத்தினதும் பொறுப்பு. இந்த இருபாலாருக்கும் அனைத்து வகையான பொம்மைகளும் விளையாட்டுகளும் கிடைப்பதை உறுதி செய்தல் சூழல்ல வார்ப்புருக்களை உடைத்தல். இந்த கட்டுக்கதைகளையும் நாங்கள் வார்ப்புருக்களை உடைத்து குறிப்பிட்ட வேலைகள் அல்லது குணாதிசயங்கள் ஒரு பாலினத்துக்கு மட்டுமே உரியது என்ற எண்ணத்தை மாற்றுதல். மற்றது ஆசிரியர் பெற்றோருக்கான பயிற்சி. பெரியவர்களின் அறியாத சார்பு நிலைகளை தவிர்த்து குழந்தைகளை சமமாக நடத்த பயிற்றுவித்தல். ஆண் பிள்ளையா இருந்தான பெண் பிள்ளையா இருந்தான எல்லாருக்கும் எல்லாத்தையும் அந்த அனுபவத்தையும் பயிற்சியை நாங்கள் வழங்கும் போது அவர்களால் எல்லாம் செய்ய முடியும். சோ
அதைத்தான் நாங்கள் இங்க ஆங்கிலத்திலையும் போட்டிருக்கிறோம். ஸோ பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களுக்கான வழிகாட்டி. இதுவரை நாங்க பார்த்தது ஒரு சமரி. பெண்கள் கணிதத்தில் பலவீனமானவர்கள் என்ற தவறான எண்ணங்களை வெளிப்படுத்தாதீர்கள். சமமான எதிர்பார்ப்புகளை கொண்டிருங்கள். இடம் சார்ந்த மொழி, ஸ்பேஷியல் லாங்குவேஜ். பெண் குழந்தைகளோடும் விளையாடும் பொழுது மேலே கீழே வட்டமாக போன்ற இடம் சார்ந்த சொற்களை திட்டமிட்டு பயன்படுத்துங்கள். சமமான விளையாட்டு. இருபாலின குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரியான பொருட்களை, கட்டுமான பொருட்கள், புதிர்கள் மற்றும் உணர்வுகள் சார்ந்த விளையாட்டுகளை சமமாக வழங்குங்கள். நேர்மறையான சூழல். தேர்வுகளை பாலின வேறுபாட்டுகளை காட்டும் போட்டியாக அல்லாமல் அனைவருக்கும் சமமான தேர்வு என்று அணுகுங்கள். சோ இந்த விஷயங்களை நாங்கள் கடைபிடிப்பதன் மூலம் நாங்கள் பிள்ளைகளுக்கிடையே அறிவாற்றல் திறன் விருத்தியிலும் வேறுபாடுகளை இல்லாது சமூகத்தினால கொடுக்கப்படுற பிரஷர் இல்லாமல் பிள்ளைகள் ஒரே மாதிரியாக வளர்ச்சி அடைகிறதுக்கு நாங்க சந்தர்ப்பம் அளிக்கிறோம். சோ உயிரியல் வேர்சஸ் சமூகம் என்றேக்க, உயிரியல் சொல்லுது 1-3 தான் பாலின வேறுபாடு அறிவாற்றல் வேறுபாட்டுல தாக்கம் செலுத்துறது. பிள்ளைகளின் அறிவாற்றல் வேறுபாட்டுல ஆண் குழந்தைகளுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் இடையே வேறுபாட்டில பாலினம் பங்கு செலுத்தும் வீதம் 1-3. ஆனா மிகப்பெரிய எடையாக உள்ளது என்ன? வளர்ப்பு முறை, சமூக எதிர்பார்ப்புகள், நிலைநிறுத்தப்பட்ட இன்பங்கள் மற்றும் கல்வி வாய்ப்புகள். இவைதான் இந்த ஆண் பிள்ளைகளுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் இடையே அறிவாற்றல் வளர்ச்சியில் ஏற்படும் வேறுபாடுகளுக்கு மிக கூடிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. இங்கு உயிரியல் காரணம் மிகவும் குறைவு. 1-3 தான் உயிரியல் காரணமாக அமைகின்றது. சோ பாலினத்தை விட குழந்தைகளின் அனுபவங்களே அவர்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கின்றன. ஆரம்ப கால அறிவாற்றல் வேறுபாடுகள் மிகச்சிறியவை மற்றும் தற்காலிகமானவை. 8 வயதுக்கு அங்கால அவர்கள் அந்த மூளை விருத்தி காலத்திலையும் மூளை இந்த நெகிழ்வுத்தன்மை காரணமாகவும் ஆரம்ப காலத்துல ஒரு சில விடயங்கள்ல பெண் பிள்ளைகள் சிறப்பாகவும் ஒரு சில விடயங்கள்ல ஆண் பிள்ளைகள் சிறப்பாகவும் செய்கிறார்கள். ஆனால் 8 வயதுல அவர்கள் எல்லாரும் மூளை வளர்ச்சி முடிவடைந்த காலத்துல எல்லாத்திலும் ஒரே மாதிரியான வளர்ச்சியை கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த வேறுபாடுகள் அந்த குறிப்பிட்ட காலத்துல இருக்கிறது மிகச்சிறியவை மற்றும் தற்காலிகமானவை. ஒரு குழந்தை ஆணா பெண்ணா என்பதை விட அவர்கள் பெறும் கல்வி, அன்பு மற்றும் விளையாட்டு அனுபவங்களே அவர்களின் முழு திறனையும் வெளிக்கொணர்கின்றது. மாயா அஞ்சுலோ என்றவர், we are more similar than different. நாங்கள் வேறுபட்டதை விட நாங்கள் ஒத்தவர்கள், மிகவும் ஒத்தவர்கள் என்பதை குறிப்பிடுகின்றார். அவர் சொல்லுவார், நாங்கள் வேறுபடுவதை விட பல வகைகளில் ஒத்திருக்கின்றோம். சிறிய அறிவாற்றல் வேறுபாடுகளை புறக்கணிப்போம். குழந்தைகளிடம் திணிக்கப்படும் பாலின எதிர்பார்ப்புகளை மாற்றுவோம். ஆண் பெண் என்ற வேறுபாடின்றி ஒவ்வொரு குழந்தையின் தனித்துவமான திறனை மட்டுமே கொண்டாடுவோம். இதன் அடிப்படையில பாலினம் என்பது ஒரு குழந்தையின் கல்வித்திறனையோ எதிர்காலத்தையோ தீர்மானிக்கும் அளவுகோல் அல்ல என்பது அறிவியலால் நிரூபிக்கப்பட்ட உண்மை. சோ இதுக்கான ரெஃபரன்ஸ் இந்த இதுல இணைக்கப்பட்டிருக்குது, நீங்க வாட்சி பார்க்கலாம். தேங்க்யூ. நன்றி. மிகவும் ஒரு முக்கியமான விஷயம் என்று நான் பார்க்கிறேன். அதுல குறிப்பாக இந்த பால்நிலை என்றது ஒரு உயிரியல் என்ற ஒரு விடயத்தை தாண்டி ஒரு சமூகவியல் தொடர்பான சமூகத்தால கட்டமைக்கப்படுற ஒரு விஷயம். ஆய்வுகள் அடிப்படையில மிகவும் அழகாக இந்த கலந்துரையாடலை கொண்டு போனதுக்கு மிகவுமே நன்றி. எங்களோட பழைய ஒரு பழமொழி ஒன்று இருக்கு, நீ எதுவாக ஆக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் என்றது. அது ஆண் பிள்ளை என்றாலோ பெண் பிள்ளை என்றாலோ அப்படி இல்லை, யாராக இருந்தாலும் நாங்க எதுவாக ஆகுறோம் என்றதை மேனிஃபெஸ்ட் பண்ணோம்னு சொன்னா அதுவாகவே நாங்க ஆகுறோம் என்றது எங்களோட மூளை கட்டமைக்கப்பட்ட ஒரு விஷயம். அதுல நான் அழகாக சொல்லியிருந்தா, அனுபவம், விளையாட்டு மற்ற சமூக எதிர்பார்ப்பு நாங்க கொடுக்குற விஷயங்கள் என்றுதான் ஒரு பிள்ளையை கட்டமைக்கிறதுக்கு மிகவும் ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கு. அதுல நான் குறிப்பாக சொல்லணும் என்று யோசிக்கிற விஷயம் என்னன்னு சொன்னா, நாங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கிற விளையாட்டு பொருட்களுக்கு முன்னுக்கு எங்களோட சமூகத்துல ஒரு குடும்பத்தில ஒரு குழந்தை பார்க்கிற முதலாவது விஷயம் ஒரு தாயும் ஒரு தந்தை.
அந்த தாயும் தந்தையும் வந்து எப்படி நடந்து கொள்றாங்கன்ற அடிப்படையில அவர்களுக்கான ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறது ஒரு ஆண் அப்பா, பெண் என்றால் அம்மா. அப்ப இந்த பெண் செய்யற விஷயமும் இந்த ஆண் செய்யற விஷயமும் அவர்கள் என்ன பாலை கொண்டிருக்கிறார்கள் என்றதுல மிகவும் ஒரு முக்கியமான ஒரு பங்கை வகிக்கும். ஒரு ஆண் பிள்ளையாக இருந்தா அப்பா என்ன செய்யறாரோ அதைத்தான் நான் செய்யணும்ன்றத ஒரு மூளையில ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கிற ஒரு மூளை, அதுல எதுவுமே இல்லை, நாங்க எதை போட்டுறோம்ன்றதுதான். அத மாதிரி ஒரு பெண் பிள்ளையாக இருந்தா அந்த அம்மா செய்யற விஷயத்தை, ஒரு ஆண் பிள்ளையா இருந்தா அம்மா செய்யற விஷயம் எனக்கு அது தேவையில்லை என்ற ஒரு எடுகோளுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் மிகவும் இருக்கு. இது வந்து ஒரு பெண் பிள்ளையால ஒரு அம்மாவால செய்யற விஷயம் தான். அப்பா மாதிரி தான் நான் இருக்கணும் என்ற ஒரு ஆண் பிள்ளையும், அம்மா மாதிரி தான் நான் இருக்கணும் என்ற ஒரு பொம்பளை பிள்ளைக்கும் நாங்கள் ஒரு கொடுக்குற விஷயம்ன்றது வந்து மிகவும் ஆழமான ஒரு விஷயமா இருக்கு. சமூகத்தால நாங்க நிறைய விஷயங்களை பிள்ளையாக கற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்ப நாங்க அதை வந்து திருப்பி அகற்றி திருப்பி அறிஞ்சு கொள்றதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இது. அதன் அடிப்படையில நாங்க திருப்பியும் எங்களோட திங்கட் அந்த இதுல நாங்க சொல்ற விஷயம் லேர்ன், அன்லேர்ன், ரீலேர்ன், அதுல ஒரு முக்கியமான தலையங்கமாகத்தான் நாங்க இதுல பாக்குறோம். அதன் அடிப்படையில இன்றைய அமரருக்கு வந்தவங்க எல்லாருக்குமே நன்றி.